கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் பல ஆண்டு காலமாக சிக்காமல் தலைமறைவாக இருந்த முக்கிய பயங்கரவாதிகள் நாகூர் அபுபக்கர் சித்திக், மேலப்பாளையம் முகமது அலி ஆகியோர் சிக்கியது எப்படி என்ற பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. 1995 சென்னை சிந்தாத்திரிப்பேட்டை இந்து முன்னணி அலுவலக குண்டுவெடிப்பு, நாகூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் வீட்டில் பார்சல் குண்டுவெடிப்பு, 1999 சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட 7 இடங்களில் குண்டுகள் வைத்த வழக்கு, 2011 மதுரை திருமங்கலம் அத்வானி ரத யாத்திரையின் போது பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கு, 2012 வேலூர் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு மற்றும் 2013 பெங்களூர் பிஜேபி அலுவலகம் முன்பு குண்டு வெடித்த வழக்குகளில் முக்கிய பங்காற்றியதாக போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் நாகூர் அபுபக்கர் சித்திக். 30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த தீவிரவாதி தமிழ்நாடு காவல்துறையின் தனிப்படையினரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரோடு 26 வருடங்களாக தலைமறைவாக இருந்தவர் மேலப்பாளையம் முகமது அலி. 1999 தமிழகம் மற்றும் கேரளாவில் 7 இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்த வழக்கில் தொடர்புடைய மேலப்பாளையம் முகமது அலி எனும் யூனுஸ் மன்சூர் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 2 பேரையும் 6 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் தமிழ்நாடு தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் கோவை நகர காவல்துறையினர் சாதிக் அலி என்ற டெய்லர் ராஜாவை கண்டுபிடிப்பதற்காக மற்றொரு சவாலான பணியில் ஈடுபட்டனர். 1998 கோவை தொடர் குண்டுவெடிப்பு உட்பட 4 முக்கிய வழக்குகளில் அவர் தேடப்பட்டு வந்தார். 1996 முதல் 29 ஆண்டுகளாக அவர் தலைமறைவாக இருந்தவர் கர்நாடகாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இவர்கள் கைது செய்யப்பட்ட போது அபுபக்கர் சித்திக் தொடர்பான இடங்களில் 50 முதல் 60 கைக்குண்டுகளை தயாரிக்கக்கூடிய அளவிலான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் ராயசோட்டி டிஎஸ்பி அலுவலகம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ செறிந்த சூட்கேஸ் குண்டை ஆக்டோபஸ் பாதுகாப்பாக செயலிழக்க செய்தது. இவர்கள் இருவரும் கடந்த 20 ஆண்டுகளாக போலி பெயர்களில் ராயசோட்டியில் வாழ்ந்தவர்கள் எனவும் புடவை வியாபாரம் நடத்தி வந்ததோடு உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து கொண்டு தங்களது அடையாளத்தை மறைத்து வந்தனர் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இவர்களிடமிருந்து அமோனியம் நைட்ரேட் மற்றும் எரிவாயு கலவை, டிஎன்டி அடிப்படையிலான வெடி குழாய்கள், பிஇடிஎன் குண்டுகள், பொட்டாசியம் குளோரைட், நைட்ரேட், பெர்மாங்கனேட், துப்பாக்கி பவுடர், பால் பேரிங்ஸ், கடிகார கருவிகள், டிஜிட்டல் சேமிப்பு சாதனங்கள், ஹேக்கிங் மென்பொருட்கள், வாக்கி டாக்கி கருவிகள், இந்திய நகரங்களின் வரைபடங்கள், மத சார்ந்த இலக்கியங்கள், சொத்துக்களுக்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் ஐஇடி குண்டுகளை தயாரிக்கும் தொழில்நுட்ப நிபுணர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் 2013ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடந்த மல்லேஸ்வரம் குண்டுவெடிப்பில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இவர்களில் முக்கிய பயங்கரவாதியாக பார்க்கப்படும் அபுபக்கர் சித்திக் பல ஆண்டு காலம் சிக்காமல் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டது எப்படி என்ற தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்தன. அல் உம்மா அமைப்புடன் தொடர்புடைய அபுபக்கர் சித்திக் ஐடிஐ படித்திருப்பதாகவும் 6 மொழிகள் கற்று வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. பங்களாதேஷில் சென்று இமாம் அலி வெடிகுண்டு தயாரிப்பை கற்றுக்கொண்டு அதன் பின்பு அபுபக்கர் சித்திக்கிற்கு அதை கற்றுக் கொடுத்தது தெரியவந்துள்ளது. அதனை பயன்படுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. வெடிகுண்டு வழக்கில் தப்பித்து 1998ஆம் ஆண்டு வாக்கில் துபாய்க்கு சென்று தலைமறைவானதும் தெரியவந்துள்ளது. அங்கு 2 வருடங்கள் பணிபுரிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் இந்தியாவிற்குள் வந்து மும்பையில் தலைமறைவாக இருந்ததாகவும் அப்போது அல் உம்மா தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் வேலையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. அபுபக்கர் சித்திக் தனது கூட்டாளிகளான பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலிஸ் பக்ருதீன் ஆகிய தீவிரவாதிகளை உருவாக்கியது தெரியவந்துள்ளது. முன்கூட்டியே அடுத்த தலைமறைவாக இருக்கப் போகும் பகுதியில் நிலங்களை வாங்கி வைத்திருப்பதும்
போலீசார் நெருங்கும் போது அடுத்த தலைமறைவாக வாழ திட்டமிட்டுள்ள இடத்தில் தங்கள் பெயரை மாற்றி தலைமறைவாக அபுபக்கர் சித்திக் இருந்துள்ளார். அந்த வகையில் ஆந்திராவில் வயதானவர் ஒரு நிலத்தை வாங்கி அமானுல்லா என்ற பெயரில் இருந்தது தெரியவந்துள்ளது. அதற்கேற்றாற்போல் ஆவணங்களை போலியாக தயாரித்து வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டு கூட்டாளியாக முகமது அலியை தங்கள் அமைப்பில் சேர்த்து தீவிரவாதியாக மாற்றியுள்ளார். மேலும் செல்போன் வந்த காலத்தில் இருந்து தற்போது நவீன மாடல் செல்போன் வரை வாங்கிய ஒவ்வொரு செல்போனையும் பயன்படுத்தி கொண்டு அது பழுதானாலும் பத்திரமாக தன்வசம் வைத்துக் கொள்வதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாரிடம் அந்த செல்போன்கள் மூலம் தீவிரவாத அமைப்பு தொடர்பு பற்றி தெரிந்துவிடக் கூடாது என அழிக்காமல் சேமித்து வைத்துள்ளனர். மேலும் 2000ஆம் ஆண்டிற்கு பிறகு பல முறை தமிழகம் வந்து சென்றது தெரியவந்துள்ளது. 25 ஆண்டுகளாக வெளியூர் செல்லும் போது செல்போன் எடுத்து செல்வதில்லை. இதனால் போலீசார் கண்டுபிடிக்க முடியாமல் தப்பித்து வந்ததாக அபுபக்கர் சித்திக் கூறியுள்ளார். 3 நாட்களுக்கு மேல் ஒரு பகுதியில் தங்குவதில்லை எனவும் ஒருவரை சந்திக்கும் போது 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடத்தில் இருப்பதை தவிர்ப்பதன் மூலமும் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட கால இடைவெளியில் மட்டுமே ஒரு இடத்திற்கு சென்று வருவதும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் சந்தேகம் இன்றி பயணிப்பதையும் வழக்கமாக கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு உயிர் போகும் நிலை வரை சென்றதாகவும் பகலில் மட்டுமே வெளியூர்களுக்கு பயணம் செய்வதும் இரவு நேரங்களில் பயணம் செய்யாமல் ஆந்திராவிற்கு திரும்புவதும் வழக்கமாக கொண்டதாக அபுபக்கர் வாக்குமூலம் அளித்துள்ளார். 150க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான போர் மத தலைவர்கள் பற்றிய புத்தகங்களை வைத்திருந்ததாகவும் தலைமறைவாக செல்லும் இடங்களில் இருந்து தப்பித்து செல்லும் போது சுமார் 1000கணக்கான புத்தகங்களை இழந்துள்ளதாகவும் அபுபக்கர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் மனைவியை தவிர சுற்றியுள்ளவர்களை தெலுங்குக்காரர் என நம்பும் வகையில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். இதற்காக தமிழ் பேப்பர்கள் கூட வீட்டில் வாங்கி படிக்காமல் கடப்பா சென்று ஆன்லைன் மூலமாக தமிழ் பேப்பர்கள் படித்து தமிழகத்தில் நடப்பதை அப்டேட் செய்து தெரிந்து வைத்துக் கொண்டதாக கூறியுள்ளார். தற்போது நவீன காலத்திற்கு ஏற்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படித்து வருவதும் அது தொடர்பாக புத்தகங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். போலீசாரிடம் சிக்குவதற்கு முன்பு வரை தீவிரவாத அமைப்புகளுக்கு அபுபக்கர் சித்திக் ஆள் சேர்க்கும் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பணியிலும் மேலும் தமிழகத்தில் முக்கிய அசம்பாவித சம்பவங்களை நடத்துவதற்கான திட்டத்தையும் வைத்திருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்படும் போது இன்னும் பல முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. குண்டுவெடிப்பு மூலம் அமைதியான ஒரு சமூகத்திற்கே அவப்பெயர் பெற்று தந்த 2 தீவிரவாதிகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். மதத்தை காட்டி செய்தாலும் மதம் பிடித்து செய்தாலும் குற்றம் கேடு தரும்.